ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரக்கிள் ஏபெக்ஸில் எப்படி ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் apex.oracle.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே சைன்இன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஆரக்கிள் ஏபெக்ஸோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சைன்இன் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங் ஆரக்கிள் ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை லாகின் பண்ணக்கூடிய மெத்தட் இது. இல்லை புதுசாக எனக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புது ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ரீசெட் பாஸ்வேர்டு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸோட பாஸ்வேர்டு சப்போஸ் எக்ஸ்பைரி ஆகிட்டாலோ இல்லை நீங்கள் மறந்துட்டாலோ உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் நேமு இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து அந்த ரீசெட் பாஸ்வேர்டு லிங்க் வரும். அது மூலிமா நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். என்னோட கண்ட்ரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கணும். யூஸ் சைஸில் பர்சனல் அப்படின்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏபெக்ஸ்க்கு வந்து புதுசா அப்படின்னு கேட்கும். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, எல்லாம் நோன்னு கொடுத்துங்க. நீங்கள் வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் ட்ரைனிங்காக இல்லை எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்வீஸை எதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க, எதுக்காக இந்த சர்வீஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மெசேஜ் கேட்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கங்க. நீங்கள் அக்ரிமெண்ட் என்ரோல் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஒர்க் ஸ்பேஸோட சம்மரிங்க வந்துருச்சு. ஒர்க் ஸ்பேஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ். ஓகேங்களா? அதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சப்மிட் ரெக்வெஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸுக்கு என்ன ஆகும், ஒரு மெயில் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மெயிலை நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரெக்வெஸ்ட் வந்து அப்ரூவ் ஆயிரும். ஓகேங்களா? உங்கள் மெயிலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அப்ரூவ் பண்ண போகிறேன். ஒர்க் ஸ்பேஸ் ரெக்வெஸ்ட் அப்ரூவ்டு அப்படின்றது இந்த கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து புது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் கண்டினியூ சைன்இன் கொடுக்குறேன். இப்போ உங்களோட புது பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு. உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கான புது என்விரான்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இன்னைக்கு ஆரக்கிள் ஏபெக்ஸில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்களோட அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் எப்படி அபெக்ஸில் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, பேஜஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.